பன்ருட்டி காலம் சென்ற ராஜகோபால் மேஸ்திரி செத்த இடங்களிலே சமலரி பூக்க வேண்டும் மல்லிகைப்பூ பூக்க வேண்டும். அதோ திருவண்ணாமலை மாவட்டம் வட பொன்பரிப்பு நகரத்திலே வாழும்படியான எங்கள் ராகினி குட்டி அவர்களுக்காக வாரி வழங்கியிருக்கிறார். அவருடைய குடும்பத்திலே பட்டுப்பறகு வாழ்வானை பங்கு அம்மன் குடியிருந்து காக்க வேண்டும் என்று வாழ்த்திட வேண்டுகிறது.
என்ன பாட்டு பண்ணி எத்தனை மணிக்கு தாண்டா குடிச்ச தம்பி போன என்ன வார்த்தை பேசுறேன் தம்பி போன அந்த அம்மாவுக்கு தம்பி தாண்டா குடிச்ச பையா அடி ஓயா அடி ஓம்மா மானம் 7 நாள் கேப்பேன் என் மகன படி எல்லாரும் ஊர்ல எல்லாம் சாப்பிட்டோம்னா சாப்பிட்டு உன் உடம்பு பாருமா பண்ணி விளையாடும் சாண்டா குடிச்சவன அவன் மூஞ்ச பாருங்களா அந்த மீன் வறுக்கிற சட்டி கவுத்து வச்சு அப்படி குடிச்ச பையா மாட ஈனல வைக்க படம் உன் மூக்கு உன் கண்ணில் என் சாண்டா பிடிச்சி சலசாரம் ஊத்தேன் சாண்டி சாலசால அவன் மூக்குல ஊத்துவான் மூக்கு பாருமா பொண்ணு மூக்கு சாண்டா கொடுத்து மரியாதை கேட்பேன் மான ஈனல வைக்க படம் என் மண்டியில மாட்டே ஒரு உண்டை பத்தின தம்பி பவுட கூட்டி கொடுத்து வாங்கி தின்ன பையா வாய்க்காக்கு வைக்க போறதுக்கு பிறந்த பையா அனாதாரம் ஒரு பொறுப்புக்கு பிள்ளைய பொங்கி தின்ன சாண்டா குடிச்சவன உங்க அம்மா 100 நாள் வேலைக்கு போய் கிளார்க்கு வச்சிருந்த பிறந்த பையா உக்கா தஞ்ச கோர்கிட்ட கூட்டி கொடுத்து வாங்கி எங்க அக்கா தங்கி தோல்கத்துல சரி எங்க அம்மால கிளாகர் வச்சிருந்து கூட நான் பொறுத்தா கூட அது இந்த அரிசி பேர குப்பத்தை ஒண்ணு கேட்டாங்க அரிசி பேர குப்பத்தை உன் வாக்கு எப்படி நிறுத்துற எம்மா ஊருக்கு நல்லாதான் சாப்பிடுறான் பொம்பளையும் ஆம்பளையும் பிறந்தாலும் ஒரு வார்த்தையும் கல்லல் அடிக்கிற மாதிரி பேசணுமா நாங்க பேசுறது கேக்குதா இல்லையம்மா தாண்டா குடிச்சு அம்மா 2 மீன் வச்சுட்டு நாங்க தட்டுலுக்கிறத அப்புறம் கொட்டுங்கன்றாங்க அது பூரா சாப்பிட்டு வந்து ஒரு வார்த்தை கல்யாணம் பேச மரியாதை கேட்பேன் அவன் மகனே அவன் மூஞ்சி பாருமா அவன் வாய பார்த்தாதான் எனக்கு ஒரு தூக்காட்ட வச்சிருக்கான் வாய ஆமா கை புத்து ஒட்டி போட்டு குத்து இருக்கடா அப்புறம் முத்து நீ என்ன பண்ண போற வந்து சும்மா ஒரு ஆளு பாச கை புத்து இன்னொருத்துக்கு என்ன தேவை கிடையாது வீடு போறதுக்கு இடம் இல்லம்மா வீடு போறதா சாப்பிட்டியாடா அது எல்லாரும் வந்து அம்மா ஆசைக்கு பாசத்துக்கு சாப்பிடலாம் வரதான் பாருமா ஒரு படி ஒரு சோறு ஒரு ஆள் சொல்றாமா ஏம்மா நான் சோறு மட்டும் தான் சாப்பிட்டேன் மீன் எப்படி கசப்பா எனக்கு உழுதுரு ஏன் மீன் ஒத்துக்காது சரி அதில் விட்டுருக்கீங்க சரி உடுக்க என்னக்கா வாங்கய்யா வணக்கம் வணக்கம் பரம்பரை உரைத்தல் மந்திரிக்கலகு யாரை வரும் பின்னே படை ஓசை வரும் முன்னே ஆடாகிறதுல அறிவிக்க வேண்டும் பொண்ணா பிறந்தா பொண்ணாக பிறந்தாலும் புத்தி இருக்கணும் அதுக்கு போட்டு காட்டணும் புத்திடா தற்பாடு சபையாடி அம்மா வந்தேனே அம்மா யார் என்று விளக்கம் சொல்லுமா
பூமாதேவி. எங்க நிக்கிற? ஓ பூமியில என் மேலே நீ எங்க சட்டம் ஏத்துக்க கனகம்மா. உன் பேர் தான் கனகவல்லி. கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்றாங்க. அம்மா நாடு எப்படியாப்பட்ட நாடு? பூமாதேவி. பூமாதேவி நாடு என்ன நாடுமா உங்க நாடு? தெரியாதா உனக்கு? தெரியாது அதுக்கு வந்து சாண்டா கொடுத்து அது தெரிஞ்சா நான் எங்கள் ஓட அடிக்கிறேன். நடக்க மாட்டியம்மா? ஏமா நீ பூலோகத்துல கூட பூமாதேவி. ஆமாடா தம்பி, வீட்டு கிட்ட தேவை கிடையாது. இப்ப நான் என்ன பண்ணேன்? என்னடா பண்ணாங்க? பூமாதேவி அம்மா என் மேல நின்னுட்டு அம்மா ஆட்டம் போடுறேன். ஆயா சந்திரகுல தடியில வந்த அதோ ராஜனை குட்டிக்காக வாரி வழங்கியிருக்கிறார். கொடுத்தவர் குடும்பத்திலே அம்மன் குடியிருந்து காக்க வேண்டும் என்று வாக்குறுதியாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். அம்மா எப்படி இருக்கப்ப? ஒண்ணு புரியலையே. அக்கா வந்துட்டாங்களா? அக்கா இருக்காங்க. எங்க இருக்காங்க? ஆதாரமாக சேமித்தோம். எந்த ஒரு குறையும் இல்லாமல் மகராசியா வாழும் என்று வாழ் குறைத்தேன்.